பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் சுட்டறுத்தலில் தொடர்ந்து பாடுகிறார். பேசின் தாம் ஈசனே எந்தாய் எந்தை பெருமானே என்று என்றே பேசி பேசி, பூசின் தாம் திருநீரே நிறைய பூசி போற்றி, எம்பெருமானே என்று பின்றா நேசத்தால் பிறப்பு இறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே. அவா வெள்ளம் கல்வனேனை மாசற்ற மணிக்குன்றே, எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே என்று பாடுகிறார். பின்றா நேசத்தால் அப்படின்னா பிறழாத மெய் அன்பினால். மாசற்ற மணிக்குன்றே அப்படின்னா சுயஞ்சோதியாய் ஒளிரும் மலையே. ஈசனை பார்த்து மாணிக்கவாசக பெருமான் அழைக்கிறார். குற்றமில்லாத மாணிக்க மலையே அப்படிங்கிறார். மாசற்ற மணிக்குன்றே அப்படிங்கிறார் இல்லையா? எந்த விதமான குற்றமும் இல்லாத மாணிக்க மலை நீ அப்படிங்கிறார். ஏன் மாணிக்க மலை அப்படின்னா, அந்த மாணிக்க மலை தான் எந்த விதமான மாசும் அல்லாது ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா அதுக்கு மேலே எந்த அழுக்கும் படியலை. சாதாரணமாக கற்கள்லாம் கீறல், ஒளி ஒதுக்கம், ஒளி இன்மை அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் நீ சுவாமி அல்லவா, அதனால் நீ எப்படி இருக்க? மாசற்ற மணிக்குன்றா இருக்க. ஏன்னா நீயே ஒளிர்வ. சூரிய ஒளியிலேருந்து எடுத்துக்கிட்டு நீ ஒளிர மாட்ட, நீயே ஒளிர்வாய். எல்லாவற்றுக்கும் ஒளி தருபவன் நீ. அதனால் மாணிக்க மணியான நீ இயல்பாகவே ஒளி பிழம்பாய் ஒளிர்கின்றாய். அதனால் நீ யாரு? குற்றமில்லாத மாணிக்க மலையே, எம் தந்தையே அப்படின்னு சொல்கிறார். சுவாமி, நிறைய பேர் இங்கே இருக்காங்க, அவங்கெல்லாம் உன்னுடைய அடியார்கள். ஏன் தெரியுமா? அவங்க பேச ஆரம்பித்தாலே பேசின் தாம் ஈசனே. யாராவது உன்னுடைய அடியார்கள் இருந்தாங்க, இங்கே நிறைய பேர் அன்பர்கள் இருக்காங்க, அவங்க பேச ஆரம்பித்தாலே என்னன்னு பேசுவாங்க தெரியுமா? ஈசனே அப்படிம்பாங்க, சிவபெருமானே அப்படின்னு சொல்லுவாங்க, மாசற்ற ஜோதி அப்படின்னு ஒன்றை தான் கூப்பிடுவாங்க. எந்தாய் அப்படிம்பாங்க, என்னுடைய தாயே நீதான் சொல்வாங்க. அப்புறம் என்ன சொல்வாங்க? எந்தை பெருமானே அப்படிம்பாங்க, என்னுடைய தந்தையும் நீதான் அப்படின்னு சொல்வாங்க. என் தாயும் நீயே, என் தந்தையும் நீயே, எல்லாருக்கும் பெருமானே, நீதான் எல்லாவற்றிற்கும் மகாதேவன் அப்படின்னு தான் உன்னை பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசி பேசி எப்போ பேசினாலும் வாயை திறந்தாலே சிவாய நமன்னு சொல்லுவாங்க, அம்மையப்பனே அப்படின்னு சொல்லுவாங்க, எம்பெருமானே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய அன்பர்கள் இருக்காங்களே, வாயை திறந்தாலே உன்னை பேசுவதற்காக. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பூசின் தாம் திருநீரே நிறைய பூசி, அவங்க எடுத்து பூசிப்பாங்க. எதை பூசிப்பாங்க அப்படின்னா திருநீற்றை தான் எடுத்து பூசிப்பாங்க. அது எப்படி பூசிப்பாங்க? நிறைய பூசிப்பாங்க. நெற்றி நிறைய திருநீரை பூசிப்பாங்க. மந்திரமாவது நீர் இல்லையா? அதனால் எல்லாம் அப்படியே என்ன பண்ணுவாங்க? சிவனடியார்கள் நெற்றி நிறைய திருநீர் பூசிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? போற்றி எம்பெருமானே என்று பின்றா நேசத்தால், கொஞ்சம் கூட குறையாத அழகான உண்மையான உயர்ந்த அன்பினால் மனது முழுக்க அன்பை நிறைத்து கொண்டு என்ன பண்ணுவாங்க? போற்றி எம்பெருமானே அப்படின்னு உன்னை எப்பவும் போற்றி பாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாயை திறந்தாலே உன்னை போற்றி மட்டும்தான் பாடுவாங்க, உன் பெயரை மட்டும்தான் சொல்லுவாங்க. நெத்தி நிறைய சிவாய நம அப்படின்னு சொல்லி திருநீர் பூசிப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற பக்தர்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நேசத்தால் பிறப்பு இறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே. நீ என்ன பண்ண? அவங்களெல்லாம் ஆட்கொண்டாய். ஏன் ஆட்கொண்டாய்? அவங்க வாயை திறந்தாலே உன்னை தான் அம்மையப்பனே இன்னும் போற்றின்னும் பாடுறாங்க, நெற்றி நிறைய திருநீரை பூசிக்கிறாங்க. அது மட்டும் என்ன பண்ணுறாங்க? அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாங்க? தன்னுடைய மனசு முழுக்க உன்னை பற்றிய நேசத்தையே வச்சுருக்காங்க. அன்பு அப்படியே பொங்கி பொங்கி உன் மேலே அன்பு செலுத்துகிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீ என்ன பண்ண? பிறப்பு இறப்பை கடந்தார், ஜனனம் மரணம் இரண்டையும்
கடக்க வைத்தாய். அப்படி தானே நீ பண்ணுவ, அப்படி அவங்கள மாதிரி இருக்கிறவங்கள தானே நீ ஆட்கொள்வ. ஆனால் நீ என்ன பண்ண, அவா வெள்ளம் கல்வனேனை. ஆனால் அதே அந்த மாதிரி அன்பர்களை ஆட்கொள்ளும் நீ என்னை ஆட்கொண்டாயே. நான் கல்வன், நான் கல்வன்கிறார். ஏன் கல்வன்கிறாரு? எதையாவது போய் திருடிட்டாரா என்ன? இல்லை, அவருக்கு மனசு உறுத்துது. என்ன நினைக்கிறாருன்னா, நான் என்னென்னமோ பாடுறேன், என்னென்னமோ உன்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனால் கூட நான் பேசுகிற அளவுக்கு உள்ள எனக்கு உண்மையில் இன்னும் அன்பு வரல. என் ஆழமான அன்பு இன்னும் இன்னும் உண்மையாக அந்த மெய்யடியார்கள் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி அன்பு எனக்கு வரல அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவர் மனதுக்கு தானே இது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார், சுட்டி காட்டுறார். இந்த பாரு, அவங்கெல்லாம் எப்படி கும்பிட்டாங்க, அவங்களெல்லாம் ஆட்கொண்டார் இறைவன். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணார், என்னையும் ஆட்கொண்டார். ஆண்டானே அவா வெள்ளம் கல்வனேனை. நான் ஒரு கல்வன். ஏன், நான் மனசில் இந்த அளவுக்கு உன் மேலே அன்பாக வச்சிருக்கலையோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. வெளியில் என்னமோ ஒன்று பாடிக்கிட்டே இருக்கேன், புகழ்ந்துக்கிட்டே இருக்கேன், சொல்கிற அளவுக்கு என் மனசில் நான் இருக்கேனா, நீ இருக்கியா, ஆழமாக நான் வச்சுருக்கேனா, உன்மேலே அவ்வளோ ஆழமான அன்பை வைத்திருக்கிறேனா அப்படின்னு உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அதனால் நான் ஒரு கல்வன். நான் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று சொல்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ அன்பு வச்சுருந்தேன்னா, மெய்யடியார்களை போல் வச்சுருந்தேன்னா, நீ அந்த மெய்யடியார்களெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டியே திருப்பெருந்துறையில், உன்னோடைய கூட்டிகிட்டு போயிட்டியே, என்னை மட்டும்தானே நீ விட்டுட்டு போயிட்ட. அதனால் ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே. அவங்கெல்லாம் எப்போவுமே உன்னையே பாடி உன்னையே பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நீ என்ன பண்ண, ஆட்கொண்டாய். அது எதனால் அப்படின்னா, அவ்வளோ அழகாக உன்னுடைய கருணையினால். உன் வண்ணம் தானே, நீ ஏற்றுக்கொண்ட விதம் எவ்வளவு அழகாக இருந்தது. நான் பாட்டுக்கு தானே போயிட்டுருந்தேன், நீ இல்லை ஹரஹர ஹரஹரன்னு சத்தம் போட்டு, என்னடா சத்தம் கேட்குதுன்னு உள்ளே பார்த்தா நீ இருக்க உன் அடியார்களோடு. கும்பிடும்போது தான் தெரியுது, நீ சாதாரண குரு அல்ல, நீ திருவே நீதான், நீ தட்சிணாமூர்த்தி அல்லவா. அம்மையப்பனாக எனக்கு காட்சி கொடுத்து திருவடி தீட்சை அளித்தாயே, அந்த நினப்பை அந்த விதத்தை நீ கொண்டு நீ எனக்கு திருவடி தீட்சை கொடுத்தில்ல, அந்த திருவடிகளை நினைக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே, அந்த நீ பண்ண விதம், அந்த அப்ரோச், அந்த ஸ்டைல், நீ என்கிட்ட கொடுத்த பாரு ஒரு பிளெஸ்ஸிங், அது அவ்வளோ அழகாக இருந்ததே. அப்புறம் நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும், நான் ஏதோ கள்ளன் மாதிரி நான் நினைக்கிறேன், என்னமோ நான் பேசுகிற அளவுக்கு உள்ளுக்குள்ளே இல்லை போல இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீ என்னை ஆட்கொண்டாய். அப்புறம் என்னுடைய ஆன்ம அறிவு, ஆன்ம ஞானம் பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் நீ விட்டுட்டு போயிட்ட, அதை நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனத்துக்கு தானே அவர் உணர்த்துகிறார், சுட்டு அறுக்கிறார். அப்போ தான் சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகள்லாம் பொம்மைகளை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. நிறைய பொம்மைகளை விளையாடிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடும்போது தன் தாயையே குழந்தைங்க கொஞ்சம் நேரம் மறந்துடும். ஆனால் சட்டுன்னு அந்த குழந்தைக்கு தோணும், ஐயோ அம்மா பக்கத்தில் இருக்காங்களான்னு தெரியலையே அப்படின்னு இப்படி தேடிக்கிட்டே வரும். அம்மா வேறு ஒரு ஹாலில் இருந்தாங்கன்னாலும், அது கிச்சனில் இருந்தாலும், இந்த குழந்தை தேடி எட்டி பார்த்து அம்மா இருந்தாங்கன்னா ஒரு புன்சிரிப்பு சிரிச்சிட்டு ஓடி அம்மா காலை கட்டிக்கிட்டு, அம்மா அப்படியே தூக்கி உச்சி முகந்த பிறகு திரும்பவும் நான் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு இறங்கி போயிடும். அதுதான் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை தான் அவர் எடுத்துக்காட்டாக காமிக்கிறார். எப்படி குழந்தைகள் தன் தாய் அப்படின்னு சொல்லி ஓடி வரும், ஆனால் திரும்பவும் போய் என்ன செய்யும், அந்த பொம்மைகளோட விளையாட ஆரம்பிச்சிரும். ஏன்னா அந்த பொம்மைகள் ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை, கொஞ்ச நேரம் அந்த குழந்தைகளுடைய பொழுதை சந்தோஷமாக போக்குறதுக்கு உதவுது. அதே மாதிரி தான் நான் பண்ணிட்டேனோ அப்படின்னு மாணிக்கவாசக பெருந்தகைக்கு கஷ்டமாக இருக்குது. நீ தானே உண்மையானவன், உன்னை தானே தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், எப்படி குழந்தை அம்மாவை இறுக்கி பிடிச்சிக்கணும், ஆனால் அது நடுவில் பொம்மையை பார்த்து விளையாட போயிடுதில்ல. அது மாதிரி நானும் என்ன பண்ணுறேன், இந்த உலகத்துடைய விஷயங்களில் இந்த பற்றுகளை கொண்டு இந்த இல்லற வாழ்க்கையிலையும், இந்த பொது வாழ்க்கையிலையும், இந்த உலக வாழ்க்கையிலையும் நான் அப்படியே திரும்ப பற்றுக்கொள்கிறேன். அந்த பற்றுக்கொள்வதனால் தாயான தந்தையுமான உண்மையில நான் எப்பவும் பெர்மனண்ட்டாக ஒன்று பிடிச்சிக்கணும், சிக்கன உன் திருவடிகளை பிடித்து கொள்ள வேண்டும். நான் அப்படி பண்ணலை.
ஏன் பண்ணலை தெரியுமா? அந்த குழந்தைகளுக்கு பொம்மை தானே இழுக்கும். அதுவும் நானும் அற்ப மானுடன் தானே. எப்படி குழந்தைகளை இந்த பொம்மை இழுக்குதோ அதே மாதிரி என்னை இது இழுத்துட்டு போயிடுது. ப்ளீஸ் நீ என்னை பார்த்துக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட சொல்கிறார். அப்புறம் மனசுக்கிட்ட சொல்கிறார், நீ இந்த மாதிரி பண்ணாத, நீ நடுவில் டைவர்ட் ஆகாத, சிவபெருமானையே எல்லாம் அப்படின்னு பிடிச்சிக்கோ. அது யாரை மாதிரி பிடிச்சிக்கணும் அப்படின்னா அந்த சிவ நண்பர்கள் மாதிரி பிடிச்சிக்கோ. அவங்கள மாதிரியே நீ நெற்றி நிறையா திருநீர் பூசிக்கோ. அவங்கள மாதிரியே வாயை திறந்தன்னா எந்தையே, தாயே, அம்மையே, அப்பனே, குருவே, இறைவா அப்படின்னு அவரையே பாடு. எப்பவும் அவரையே போற்றி 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 பாடினாயானா உன்னை அவர் திருவடியில் சேர்த்து கொள்வார் அப்படிங்கிறத தன் மனத்துக்கு தானே அவர் அட்வைஸ் பண்ணுறார். அதை போலவே நம்மளும் இந்த வாழ்க்கையில் சிவாய நம என்ற 5 எழுத்தை ஓதி திருநீரிட்டு கொண்டு அவருடைய திருவடிகளை சரணடைவோம். அவருடைய பேரருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.